வணக்கம். வழக்கம் போல இந்த சனிக்கிழமையும் ஈவினிங் 6 to 9 நம்ம ஜோஹோ செஷன்ல சந்திப்போம். ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். நியூ இயர் வந்துருச்சு, புது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த வாரம் வந்து டூ லேட்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மூமெண்ட்ஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் வீக் அவுட்டு, செகண்ட் வீக்ல ப்ராபப்ளி 5th or 6th வந்து மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் அந்த டைரக்ஷனை தான் வந்து ட்ரெண்டா இருக்கும். இந்த வருஷத்துக்கான ட்ரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அடுத்த வாரம் பொங்கல் இருக்கு. ஸோ தெரியல, நம்ம வந்து ஜோஹோ வைப்போமான்றது தெரியாது. இந்த வாரம் நிறைய ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ராடர் ட்ரெண்ட், ஓவரால் ப்ராடர் ட்ரெண்ட் வந்து என்ன இருக்குன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா மெயினா வந்து லார்ஜ் கேப் அண்ட் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, அட்லீஸ்ட் ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு 8 to 10 ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இது எல்லாமே வந்து ஸ்விங் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும். அண்ட் இமீடியட் ஷார்ட் டேர்முக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 months பீரியட்ல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்க்கலாம். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக் கிடைச்சிச்சுனால் டெஃபினட்டாக அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். அதே 199 rupees தான். அண்ட் கியூஆர் கோடு இருக்கு, ஸ்கேன் பண்ணுங்க. இல்லை பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. 9444468888க்கு. அண்ட் கூகுள் ஃபார்ம் இருக்கு, அதுவும் ஃபில் பண்ணிடுங்க. சனிக்கிழமைக்கு மத்தியானம் உங்களுக்கு வந்து ஜோஹோ லிங்க் வந்துடும். நம்ம ஈவினிங் சந்திப்போம். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சால் கூகுள் ஃபார்ம்லேயே மென்ஷன் பண்ணுங்க. டெஃபினட்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சப்போஸ் நிறைய பேர் வந்து போன தடவை வந்து ஒரு வருத்தப்பட்டாங்க, தட் நானும் வந்து கை தூக்குனா ஆனால் நீங்கள் வந்து கேட்கலன்றது. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் யோசிக்க வேணாம். டெஃபினட்டாக ஜோஹோ மீட்டிங் முடிஞ்சதுக்குமா கூட எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களோட ஸ்பெசிஃபிக் ரிக்குவயர்மெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எந்த விதமான தயக்கம் வேணாம், கால் பண்ணி நீங்கள் பேசலாம். உங்களோட சந்தேகத்தை முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். 2 நாள் விளையாட்டு காட்டிட்டு இன்னைக்கு மார்க்கெட் சூப்பர் டூப்பராக போச்சு. 2 நாளாவே நான் சொன்னேன், கீழே உழுவுறது வந்து லுலுலாய் பண்ணிட்டு இருக்கு. ஒன்றும் பெருசாக கிடையாது, மார்க்கெட் ப்ரீமியமில் தான் இருக்குன்றது நம்ம பேசிட்டு இருந்தோம். ஒன்று. ரெண்டாவது, 21,500 மேஜர் சப்போர்ட்டாக இருக்கு. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 4-5 டேஸாக அந்த ஜோனில் தான் வந்து நிறையா புட்டு ரைட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கீழே வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்றது நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னதுன்னு சொன்னால், 21,600ல ஹெவி கால் ரைட் இருந்துச்சு. ஸோ அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றது நம்ம எதிர்பார்த்துருந்தோம். பட் க்ளோஸ் அபவுட் 141 points அப்பு. பட் ஸ்டில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 21,658ல தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ ப்ரீமியம் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக ஏறி இருக்காது, ரைட்? காரணம், அந்த 21,600ல இருக்கிற ப்ரீமியம் வெறும் ஒரு 50-60 ரூபா தானே. ஸோ ஒன்றும் பெருசாக வந்து சாதிச்சிருக்காது. ப்ராபப்ளி அவங்களுக்கு வந்து என்ன லாஸ் அந்த சைடு பார்த்துருப்பாங்களோ அவங்கள வந்து புட் சைடில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஓகே, இன்னைக்கும் மார்க்கெட் வந்து ப்ரீமியமில் தான் இருக்கு. நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 150 points ப்ரீமியமில் இருக்கு. பேங்க் நிஃப்டி 364 points ப்ரீமியமில் இருக்கு. நேற்று நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், பேங்க் நிஃப்டி செம்ம புல்லிஷாக இருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 306 points ப்ரீமியமில் இருக்குன்றது நேற்று சொன்னேன். அது வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் காட்டிடுச்சு. க்ளோஸ் டு அபவுட் 629 points ஃபியூச்சர்ஸில் சூப்பர்வாக காட்டியிருக்கு. சரி, மற்ற டேட்டாஸ்லாம் அப்புறமா பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி க்ளோஸ் டு அபவுட் 8.1% அப்பு. ஐடியா, டிஎல்எஃப் இவங்க 3 பேருமே வந்து நல்லா ஏறி இருக்கிறாங்க. ஐடியா வந்து ஆல்மோஸ்ட் 6.9% ஏறி இருக்கு. டிஎல்எஃப் வந்து 6.2% ஏறி இருக்கு. டிஎல்எஃப் நம்மள்ட்ட ஏற்கனவே வந்து வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு, நம்ம பையும் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அதுக்கு டார்கெட் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். க்ளோஸ் டு அபவுட் 350 லெவலில் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி வந்து பை சொல்லியிருந்தோம். குட், ஸ்டில் இட் இஸ் கோயிங் அப். நம்ம எதிர்பார்த்த டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, கெனரா பேங்க். கெனரா பேங்க் வந்து நம்ம அபவுட் 2 weeks பேக் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது இன்னைக்கு டார்கெட் அச்சீவ். க்ளோஸ் டு அபவுட் 6.5% வந்து ப்ராஃபிட்ல வந்து இருக்கு. இன்னைக்கு தான் வந்து டார்கெட் வந்து அவங்க ரீஇமேஜிங் பண்றோம், ஏஐ உள்ள எடுத்துட்டு வரோம்னு சொன்னாங்க. மார்க்கெட் தூக்குச்சு. இன்ஃபேக்ட் அதனால தூக்கல, அது தூக்கணும்னு இருந்துச்சு, தூக்குச்சு. அண்ட் அதனால தான் நம்ம வந்து பை கால் பண்ணியிருந்தோம். அண்ட் பர்ஃபெக்டா மூவ் ஆயிருந்துச்சு. ஓகே,
நம்ம வந்து ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னால் ஓடுற வண்டியில ஏறுறோன்றது. வி ஆர் பையிங் மோர் ஆஃப் எ மொமெண்டம் ஸ்டாக். இந்த லாஸ்ட் 6 monthsல வந்து க்ளோஸ் அபவுட் ஒரு 100 ஸ்டாக்ஸ் பிளஸ் நான் வந்து யூடியூப்ல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், டிஸ்கஸும் பண்ணியிருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இப்போ லாஸ்ட் ஒரு 6 weeksஆ வந்து ஜோஹோ மீட்டிங்ல வந்து அதுல வந்து ஆவரேஜா பர் செஷன்ல வந்து அபவுட் 8-10 ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஜோஹோல சொன்னதும் ஒன்றும் ஸ்பெஷலாக கிடையாது. அதாவது எது நான் யூடியூப்ல இப்போ ரைட் நவ் நான் வந்து லாகின் பண்ணிட்டு நான் வந்து செக் பண்றேன்னு சொன்னா என்ன ஸ்டாக் கண்ணுக்கு தெரியுதோ அதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். டெய்லி வந்து எனக்கு 10 ஸ்டாக் கொடுக்கணும்னு சொன்னாலும் நம்மளால கொடுக்க முடியும். இதான் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி. ஒன்று. ரெண்டாவது, ஜோஹோலையும் அதே மாதிரி தான் வந்து நிறைய விஷயத்த நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுலேயே வந்து அபவுட் எண்ட் ஆஃப் தி செஷன் இல்லை மிடில் ஆஃப் தி செஷன்லேயே வந்து அபவுட் 10 to 15 ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அருண் எலங்கோ கடைசியா வந்த கமெண்ட், அருண் எலங்கோ 2577 அவரோட ஐடி, சூப்பர்பா கமெண்ட் போட்டிருக்காரு. அந்த கமெண்ட்டை நான் படிக்க விரும்பல, அது ஓப்பன்ல தான் வச்சிருக்கிறேன். ஈஸியா வந்து என்னால பிளாக் பண்ணிருக்க முடியும், பட் ஐ எம் நாட் பிளாக்கிங் இட். ஏதோ அவரு நான் வந்து இந்த 100 செட்டப் பத்தி நான் சொன்னதை அவர் எல்லாத்தையுமே ட்ரேட் பண்ண மாதிரியும் இந்த பிரைவேட் குரூப்ல ஆர் ஜோஹோ குரூப்ல நம்ம டிஸ்கஸ் பண்றதை வந்து கமெண்ட் நீங்களே பாருங்களேன். நம்ம அதை பத்தி போக விரும்பல. அண்ட் தெர் இஸ் நத்திங் கால்ட் பிரைவேட் இதாதுன்றது. வி ஆர் ஓப்பன், ஸ்டாக் எக்கச்சக்கமா இருக்கு, வி கேன் டிஸ்கஸ் லாட். அண்ட் நம்ம ஜோஹோ செஷன்ல க்ளோஸ் அபவுட் 3.5 hours நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்றோம். அதை அட்டன் பண்ணவங்க அத்தனை பேத்துக்குமே தெரியும், இஸ் இட் வர்த் தட் 200 rupees-ஆன்றது. ஸோ அவர் வைத்தறிச்சல் பேசிட்டு இருக்காரு. பட் டெஃபினட்டா வாட் நான் வந்து யூடியூப்ல கொடுக்குறேனோ, நான் வந்து அந்த மறைச்சியெல்லாம் எதுவுமே நான் பண்ணல. அதாவது யூடியூப்ல வந்து வெறும் அப்படி ஒரு ட்ரெய்லர் மாதிரி காட்டிட்டு அப்படிலாம் கிடையாது. யூடியூப்ல கொடுக்கறதும் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ கனரா பேங்க் எடுத்தீங்களா, யூடியூப்ல கொடுத்தது தான். ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து யூடியூப்ல கொடுத்தது வந்து ஹிட் ஆயிருக்கு. நேத்தும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஸ்டாக் ஒன்று ஹிட் ஆச்சு, டிஎல்எஃப் அதே மாதிரி தான் ஹிட் ஆச்சு. எல்லாமே வந்து 15-20% இன் லெஸ் தென் 1 month's டைம். ஸோ நம்ம ஸ்டாக் பிக்கிங் எப்பயுமே அப்படிதான் இருக்கும். அண்ட் ஜோஹோ செஷன்ல we have something much better and more of personalized நிறைய டிஸ்கஸ் பண்றோம். இதுல வந்து ஒண்ணுமே ஒளிவு மறைவு கிடையாது. ஸோ அட்டன் பண்ணவங்களுக்கு அது என்ன ஒர்த்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம் ஆன் தட். நம்ம வந்து நேஷனல் அலுமினியம் பார்த்துக்கலாம். நேஷனல் அலுமினியம் இன்னைக்கு கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிருக்கு அப் சைடு, அண்ட் ஓஐ டவுன் ஆயிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் ஐஏஎக்ஸ் ஆகட்டும், பெட்ரோநெட் ஆகட்டும், ஓஏஎக்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து செக்டார் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா செக்டாருமே வந்து செம்ம பாசிட்டிவ். தெர் இஸ் நோ செக்டார் விச் இஸ் நெகட்டிவ். அண்ட் இன்னைக்கு வந்து நிறைய நியூஸ் இருக்கு. ஸோ நியூஸ் பார்த்துக்கலாம், செக்டாரை பற்றி அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்றும் பெருசாக வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. வாட் எவர் இட் ஃபெல் டவுன் ஒன்லி ஃபார் எ டைம் பீயிங் கோசம் தான் ஃபால். நான் வந்து மறுபடியும் நான் சொன்னேன், ஷார்ட் போகாதீங்க. மேபி நீங்க லாங் போகாத இருக்கலாம், பட் ஷார்ட் போகாதீங்கன்னு தான் நான் வந்து வார்ன் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து பஜாஜ் ஆட்டோ ஆல் டைம் ஹை இது ஆச்சு, க்ளோஸ் அபவுட் 7059. நேற்று வந்து நான் ஆல் டைம் ஹை ரிலையன்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன், அது தவறு. எஸ், அது தவறு தான். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹை இருந்துச்சு. ஸோ நேற்று போனது வந்து ஆல் டைம் ஹை கிடையாது. சார்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா சொல்லணும்னு நினைச்சேன், அண்ட் ஐ எம் கரெக்டிங் மை செல்ஃப். இதுக்கு அடுத்தபடியா நீங்க பாத்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ பைபேக் ஆஃபர் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ப்ராபப்ளி January 8 அவங்களோட போர்டு மீட்டிங் இருக்கு, அதுல வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டில் 8-9 குளோபல் இன்வெஸ்டர் சமிட் இருக்கு. குளோபல் இன்வெஸ்டர் சமிட் வந்து குஜராத் வந்து ஆல்மோஸ்ட் அபவுட் 20 years முன்னாடி ஆரம்பிச்சாங்க. வைப்ரண்ட் குஜராத்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. சூப்பர் டூப்பர் சக்சஸ் ஆச்சு. அதுல இருந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டுமே பண்ண ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டில் வந்து பெரிய லெவல்ல வந்து ஆட் போட்டுட்டு இருக்காங்க. சில விஷயம் எனக்கு புரியாத விஷயம் வந்து என்னன்னா, நம்ம ரேடியோ சேனல்லாம் இருக்குல்ல, சென்னையில் வர ரேடியோ சேனல்ல வந்து நிறைய ஆட் வந்துட்டு இருக்கு, இன்வெஸ்டர் சமிட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஜென்ரல் பப்ளிக் போய் என்ன பண்ண போறாங்கன்றது தெரியாது, இட்ஸ் ஸ்டண்டான்றது தெரியாது. பட் எஸ், லாஸ்ட் 2 years-ஆ வந்து அதில் நல்ல சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்க. அப்படிதான் வந்து ஓலா அவங்க வந்து பேட்டரி ஃபேக்ட்ரி வந்து அண்ட்
எலக்ட்ரிக் கார் ஃபேக்ட்ரி வந்து தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம குஜராத் இதுக்கு போகலாம். குஜராத் இதில் வந்து வெனஸ்டே அன்னைக்கு நேற்று க்ளோஸ் அபவுட் 7.17 7,17,000 கோடிக்கு வந்து அவங்க சைன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரிடாமினண்ட்டாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்டர், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸு, கெமிக்கல்ஸ், இதுதான் வந்து மேஜர் இதில் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மோர் ஆன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சைடில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வரல, பட் ஸ்டில் வியட்நாம் பேஸ்டு வின்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க தூத்துக்குடியில் வந்து பேட்டரி ஃபேக்டரி போடுறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஐ திங்க் they have announced இல்லை அனௌன்ஸ் பண்ண போறாங்களான்றது தெரியல, பட் டெஃபினெட்லி இட் இஸ் அ பாசிட்டிவ் நியூஸ் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். தமிழ்நாடு வந்து உங்களுக்கு தெரியும், இட் இஸ் ஆட்டோமொபைல் ஹப். ஆஃப் லேட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சைட்லையும் கான்சன்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. பட் ஈக்குவலி கம்பீட்டிங் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அண்ட் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்னா பெங்களூர், கர்நாடகா சைடில் ரொம்ப காம்படிஷன் இருக்கு. குஜராத் இஸ் டேர்னிங் அவுட் டு பி அ பிகர் காம்படிட்டர். ஸோ ஜாக்கிரதை, தமிழ்நாடு பார்க்கலாம். நம்ம கனரா பேங்க் பற்றி ஏற்கனவே நம்ம நியூஸ் பேசியாச்சு. அடுத்தது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொன்னனால ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க வந்து ஒரு 1,500 கோடி ரூபா வந்து ஃபேம் 2க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ்க்கு, அதுக்கு வந்து சப்சிடரி கொடுக்குறாங்க. அந்த சப்சிடரிக்கான ஃபண்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ப்ராபப்ளி நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னு சொன்னால் நம்ம ஊர்ல வந்து மேஸ் அடாப்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அடுத்தது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்ஐசிக்கு வந்து ஒரு 663 கோடி ஜிஎஸ்டி டிமாண்ட் கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் லேட் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க ஜிஎஸ்டி கலெக்ஷனுக்கோசரம். சைனால இருக்கிற ஒன் ஆஃப் தி டாப் பேங்க்ஸ் அவங்க வந்து டைட் பண்றாங்க. கிரெடிட் கொடுக்கறத வந்து எல்லாத்தையுமே வந்து டைட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்து தூக்கி எரிக்காத, யாருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டோ அது மட்டும் நீங்க பண்ணுங்கன்ற மாதிரி. அண்ட் நேற்று வந்து போட்டிருந்தாங்க க்ளோஸ் டு அபவுட் $58 பில்லியன் வந்து அவங்க இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க எக்கானமிலன்னு. ஒரே ஒரு கம்பெனி எவர் கிரீன், அதே வந்து $140 பில்லியன் லாஸு. அப்போ வெறும் 58 பில்லியன் வந்து எங்கே தாங்கும்? சோளப்பொரி தான், ஏன பசிக்கு சோளப்பொரி தான். ஸோ இது வந்து ஒரு மேஜர் இம்பேக்ட் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ தூரம் பண்ண போறாங்கன்றது தெரியல. ஒன்று. ரெண்டாவது வந்து அங்கே நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு போயிருக்கு. 2016 லெவலில் என்ன சேல்ரி இருந்துச்சோ அந்த சேல்ரி வந்து மார்க்கெட்டில் அடிச்சுது. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்துகிட்டு இருக்குன்றது ஓவரால் பேச்சு. இதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வேர்ல்டில் வந்து ஆஸ்திரேலியா அண்ட் கத்தார் தான் வந்து ஹையஸ்ட் ஆர் லார்ஜஸ்ட் எல்பிஜி எக்ஸ்போர்ட்டராக இருந்தாங்க. அந்த இடத்த வந்து இப்போ யூஎஸ் தட்டிச்சு. யூஎஸ் வந்து நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஒன்றுமே பண்ணாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் என்னைக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சோ அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போதும் அவங்க ஆயில் எக்ஸ்போர்ட் ஆகட்டும் இல்லை எல்பிஜி எக்ஸ்போர்ட் ஆகட்டும் ரெண்டுமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஜேவி, ஜாயிண்ட் வெஞ்சர், அதாவது நம்ம ஜியோ ஃபைனான்சியல் சர்வீஸ்க்கும் பிளாக் ராக் ஏற்கனவே வந்து ஜேவி இருந்துச்சு. நம்ம சொன்னோம் பிளாக் ராக் இருக்கிறனால எப்போனாலும் ஏடிஎம் மாதிரி காசு போட்டு ஜியோ ஃபைனான்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணும் போதும் அவங்களது வந்து வேற லெவலில் இருக்குன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். எப்படி பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்தப்போ வித்தின் அந்த 5-10 டேஸ்லேயே வந்து பெரிய அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணாங்க. இதே மாதிரி தான் ஜியோ ஃபைனான்சியல் சர்வீஸும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த ஒரு ரீசன்னால தான் நான் சொன்னேன், ஜியோ ஃபைனான்ஸ் யார் யார்கிட்ட இருக்கோ அது எவ்வளோ வேணா கிலோ விழுட்டும், பட் அடுத்த ஒரு 5 to 8 இயர்ஸில் வந்து இட் வில் பி அ மல்டி பேக்கர். வாங்கி வைங்க பார்த்துக்கலான்றதை நான் சொல்லியிருந்தேன். இது ஒரு சைடு இருக்க. இன்னொன்று சைடு நம்மளோட பிஎம்ஐ டேட்டா நேற்று வந்துச்சு. 18 மாதம் லோக்கு வந்திருக்கு. அதிசயம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை தீபாவளி சீசனுக்கு வந்து பம்பர் சேல்ஸ் டெஃபினட்டாக அதுக்கு வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து ப்ரொடக்ஷன் நடந்திருக்கும். டெஃபினட்டாக பிஎம்ஐ கீழே வரதுல எந்த விதமான அதிசயம் கிடையாது. அண்ட் 2024 வந்து அது இன்னமும் மாடரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 56 லெவலில் இருந்துச்சு. எனிதிங் அபவ் 50 இஸ் கன்சிடர்ட் டு பி அ வெரி குட். 51, 52 இருந்தாலும் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி டூ குட். ஸ்டில் அது வந்து குறைஞ்சி
54.9க்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அரௌண்ட் 56 லெவல்ல இருந்துச்சு. ஸோ குறைஞ்சிருக்கு. 0.1 or 2 குறைஞ்சாவே பெரிய விஷயம். பட் டெஃபினட்டா இது வந்து குறைஞ்சிருக்கு, விச் இஸ் நாட் அக்செப்டபிள். அதே மாதிரி எடுத்துட்டு போனது வந்து 18,000 கோடி. நீரவ் மோடியை பத்தி தான் நான் பேசுறேன். அவரோட சொத்து புத்தெல்லாம் வித்து கவர்மெண்ட் வந்து ஒரு 100 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஸ்டில் ஒண்ணுமே வராதுக்கு அட்லீஸ்ட் 100 கோடி வந்திருக்குன்றது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கான நியூஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணுன்றது பிளான் பண்ணல. சஸ்டெயின் ஆகட்டும், மார்க்கெட் ஒரு லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நிறைய சின்ன 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 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கு. பட் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஏன்னு சொன்னால் வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் டெஃபினட்டா வந்து மாட்டினால் எக்ஸிட் பண்றது வந்து கஷ்டமாயிடும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் உங்களோட கேபிட்டல் நீங்க ப்ரிசர்வ் பண்றது வந்து புத்திசாலித்தனமா இருக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.